1 தீமோத்தேயு 6:12. விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு, நிலை வாழ்வை பற்றிக்கொள், அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறாய். அதனை முன்னிட்டு பல சாட்சிகள் முன்னிலையில் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்டார். விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு, நிலை வாழ்வை பற்றிக்கொள். இறை வார்த்தையானது ஒரு போராட்டத்தில் ஈடுபடும்படி நம்மை அழைக்கிறது. என்ன போராட்டம்? விசுவாச வாழ்வு என்பது ஒரு போராட்டம். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தங்களுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்கு, விசுவாசத்தின்படி வாழ்வதற்கு ஒரு போராட்டத்திலே ஈடுபட வேண்டியிருக்கிறது. ஏதோ கடவுளை விசுவாசித்து போனேன் அப்படிங்கிறது இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்வு என்பது லைஃப் ஆஃப் ஃபெய்த், ஒரு விசுவாச வாழ்வு. அந்த விசுவாச வாழ்வு என்கிற ஒரு போராட்டத்திலே ஈடுபடு. பல கிறிஸ்தவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபடுவது இல்லை. இதை ஒரு போராட்டத்திற்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். போராடு, போராட்டத்திலே ஈடுபடு. பவுலும் கூட இப்படி ஒரு போராட்டத்திலே ஈடுபட்டே அப்படின்னு சொல்றார். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது வசனத்திலே அப்படி வாசிக்கிறோம். நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். பவுலுடைய விட்னஸ் அதுதான். நல்லதொரு போராட்டத்தில் நான் ஈடுபட்டேன். என்ன போராட்டம் அது? என்னுடைய ஓட்டத்தை முடித்து விட்டேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இப்படி ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அப்படி காத்துக்கொண்ட பவுல் தீமோத்தேயுக்கு ஒரு அட்வைஸ் பண்றாரு. என்ன அட்வைஸ் பண்றாரு? விசுவாச வாழ்வு என்கிற போராட்டத்திலே ஈடுபடு. விசுவாசம் என்பது ஒரு வாழ்க்கை முறை. அதான் சொல்ற, விசுவாச வாழ்வு என்கிற போராட்டத்திலே ஈடுபடு. வாழ்க்கையில விசுவசிக்காத வாழ்வு ஒன்று உண்டு, விசுவாச வாழ்வு என்று ஒன்று உண்டு. ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக கோயிலுக்கு போறவங்க அதை விசுவாச வாழ்வுன்னு சொல்ல முடியாது. அல்லது இங்கே புதன்கிழமை ஜெபத்துக்கு வர்றவங்க எல்லாம் விசுவாச வாழ்வு வாழ்றாங்கன்னு சொல்ல முடியாது. விசுவாச வாழ்வு என்பது ஆங்கிலத்தில் வந்து ஃபைட்னு போட்டிருக்கு. தமிழில் அது சரியா சண்டைன்னு சொல்லணும், நியாயமா, அல்லது போர்னு சொல்லணும். சண்டை போடு அப்படின்னு அர்த்தம். விசுவாச வாழ்வு, அந்த விசுவாசத்தை காத்துக்கிறதுக்காக போரிடு. 1 தீமோத்தேயு 1:18. என் பிள்ளை ஆகிய தீமோத்தேயுவே, உன்னை பற்றி முன்னர் சொல்லப்பட்ட இறைவாக்குகளுக்கு ஏற்ப நான் உனக்கு இடும் கட்டளை இதுவே. அந்த இறைவாக்குகளை துணையாக கொண்டு நம்பிக்கையுடனும் நல் மனசான்றுடனும் நன்கு போரிடு. நல்ல மனசாட்சியோடும் நன்கு போரிடு. போராட்டம் பண்ணு அப்படி சொல்லல, போரிடு, சண்டை போடுன்னு சொல்லிருக்கு. ஆங்கிலத்திலேயே அதான் போட்டிருக்கு, ஐ ஃபாட் a good fight போட்டிருக்கு. நான் ஒரு நல்ல சண்டையை போட்டேன் அப்படின்னு அர்த்தம் தமிழ்ல. ஒரு போராட்டம், ஒரு சண்டை. என்ன சண்டை? எதிர்த்து ஒரு போராடக்கூடிய ஒரு சண்டை. 2 பொருள்ல அது வருது, போரிடு அல்லது போராடு.
போரிடுனா யுத்தம் பண்ண, சண்டை போடுன்னு அர்த்தம். போராடு அப்படின்னா மல்லுக்கட்டுன்னு அர்த்தம். இந்த ரெண்டையும் சேர்த்து தான் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. எதுக்காக போராடு? விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்கு போராடு. விசுவாச வாழ்வை செயல்படுத்துவதற்காக போராடு. ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. போராடலைன்னா என்ன நடக்கும்? போராடினாதான் உன்னுடைய விசுவாசத்தை உயிருள்ளதாக காத்துக்கொள்ள முடியும். நான் சில காரியங்களை சொல்லுகிறேன். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த காலத்தில் நிறைய பேர் ஜெபிக்கிறதை குறித்து நாம் கேள்விப்படுகிறோம். ஜெபிக்கிறதை குறித்து நிறைய பிரசங்கங்களை கேள்விப்படுகிறோம். ஜெபிக்கிறதுனால நடக்கிற நிறைய அற்புதங்கள் அல்லது அது போன்ற காரியங்களை குறித்து நிறைய சாட்சிகளை கேட்கிறோம். ஆனாலும் என்னதான் ஜெபம் பண்ணாலும் விசுவாச வாழ்வு இல்லை என்றால் வெறும் ஜெபம் மட்டும் நம்மை பரலோகத்திற்கு கொண்டு போகாது. நிறைய பேர்கிட்ட ஜெப வாழ்க்கை இருக்கிறது. அதனால ஜெபிக்கிறான், ஜெப கூட்டத்துக்கு போய் ஜெபிக்கிறான். ஆனா இங்க பவுல் சொல்றாரு, அவரும் ஜெபிக்கிறத பத்தி எழுதுறாரு. இருந்தாலும் விசுவாச வாழ்வு என்கிற ஒரு போராட்டத்தில் ஈடுபடுகிறார். விசுவாச வாழ்வு என்பது ஒரு போராட்டம். ஏன் அது போராட்டமாக மாறுகிறது? விசுவாச வாழ்வுன்னா என்ன? நிறைய பேர் அதை புரிந்து கொள்வதில்லை. விசுவாச வாழ்வு என்றால் என்ன? ரோமர் 1:17 வாசிக்கிறோம். ஏனெனில் நீதிமான் விசுவாசத்தினாலே வாழ்வான். அதை திருப்பி போடலாம். விசுவாசத்தினாலே வாழ்கிறவனே நீதிமான். விசுவாச வாழ்வு என்றால் வார்த்தையை விசுவசித்து அதனாலே வாழ்வது. A person should live by faith. வசனத்தை விசுவசிக்கிறதுனால வாழக்கூடிய ஒரு வாழ்வு. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இறை வார்த்தையை விசுவசிக்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு நிறைய போராட்டங்கள் வருகிறது. இறை வார்த்தையை விசுவசிக்கிறதுனா என்ன? இந்த உலகத்தில் இருக்கிறோம். இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை எல்லாம் பார்க்கிறோம். கண்ணால பார்த்து, காதால கேட்டு, ஐம்புலன்களால இந்த உலகத்தை அறிந்து கொள்ளுகிறோம். இதெல்லாம் நமக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறது. நாம் பார்க்கிற காரியங்கள், நாம் கேட்கிற கேள்விப்படுகிற காரியங்கள், தொட்டு அறிந்து கொள்ளக்கூடிய காரியங்கள், இவைகள் எல்லாம் நமக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறது. ஆமென். Praise the Lord. Hallelujah. இது எல்லாம் ஒரு செய்திகளை சொல்லும் பொழுது இறை வார்த்தை ஒரு செய்தியை சொல்லுகிறது. உங்களுடைய அனுபவங்கள், நீங்கள் பார்க்கிற காரியங்கள், நீங்கள் கேட்கிற காரியங்கள், இது எல்லாம் ஒரு செய்தியை, பல செய்திகளை உங்களுக்கு சொன்னாலும் வேத வசனம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது. பைபிள்ல என்ன காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது? நாம் காணாத காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அனுபவிக்காத காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது.
இதுவரைக்கும் நாம் அறியாத காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். Praise the Lord. இப்போ பார்க்காத ஒண்ண, கேள்விப்படாத ஒண்ண, அறியாத ஒண்ண இந்த பைபிள் சொல்லும்போது அதை நம்பி வாழ்றது பேர் தான் விசுவாசம். இப்போ ஒரு போராட்டம் உண்டாகுது. ஏன்னா அவன் பார்த்ததெல்லாம் வேற, பைபிள் இன்னொன்று சொல்லுது. அங்கேதான் நாம் நம்புவதற்கு, விசுவசிப்பதற்கு ஒரு போராட்டம் உண்டாகிறது. பேதுரு இரவு முழுவதும் பாடுபட்டு ஒரு மீன் கூட கிடைக்காம வர்றார். அப்படி ஒரு மீன் கூட கிடைக்காம வரும் பொழுது ஆண்டவர் இயேசு அவரை பார்த்து சொல்றாரு, ஆழத்துல கொண்டு போய் வலைய போடு அப்படிங்கிறார். அப்போ பேதுரு அழகா சொல்றாரு, ஆண்டவரே, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டோம், ஒரு மீன் கூட கிடைக்கல. அவர் சொல்ற வார்த்தை அதுதான், ஒரு மீன் கூட கிடைக்கல. That is our experience. என்னுடைய அனுபவம் மட்டும் இல்லை, கூட வர்றவங்க எல்லாருடைய அனுபவம் அதுதான். சொல்லிட்டு தான் சொல்றாரு, ஆனாலும் இப்போ அவருடைய வார்த்தையை நம்பி நான் புறப்பட்டு போறேங்கிறார். ஆமென். அதுதான் விசுவாச வாழ்வு. பேதுரு எப்படி போக முடிஞ்சது? நம்ம நைட்டெல்லாம் இப்படி கஷ்டப்பட்டு வந்து அதே இடத்துல வலைய போட்டு ஒரு மீன் கூட அகப்படாதப்போ அங்கே கொண்டு போய் திரும்ப வலைய போடுன்னு சொன்னா காலையில் என்ன சொல்லுவோம்? பேதுரு சொன்ன முதல் வார்த்தையை சொல்லுவோம், ஆண்டவரே, இரவெல்லாம் அங்கதான் போட்டேன், கஷ்டப்பட்டேன், ஒரு மீன் கூட கிடைக்கல. இப்போ அங்கே போட சொல்றீங்களே அப்படின்னு கேட்போம். பேதுரு கேள்வி கேட்கல, he believed. அந்த வார்த்தையை அப்படியே நம்பி செயல்படுறார். இந்த வார்த்தையை நீங்க நம்ப ஆரம்பிக்கும் பொழுதே மனசுக்குள்ள ஒரு போராட்டம் வரும். நைட்டெல்லாம் அங்கே தானே போட்டோம், இவ்வளோ டயர்டாக இருக்கிறோம், நைட்டெல்லாம் பாடுபட்டோம், திரும்பவும் அங்கே போய் வலையை போடணுமா? நமக்கு தான் தெரியுமே ஒன்றும் கிடைக்காதுன்னு தெரியும், திரும்ப அங்கே போய் போடணுமா? அப்படி பல மனசுக்குள்ள பல போராட்டங்கள், எதிர்மறையான எண்ணங்கள் உண்டாகும். அதனால தான் இதை போராட்டம்னு சொல்றார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமுக்கும் அதே நிலைமை தான் வருது. ஆபிரகாம் ஆண்டவர் கூப்பிட்டு, வானத்து நட்சத்திரங்களை பார், கடற்கரை மணலை பார், இதே போல உன் சந்ததி இருக்கும் அப்படின்னு சொல்றார். குழந்தை இல்லை, உடல் உறுப்புகள் எல்லாம் செத்து போச்சு, அப்படிதான் பைபிள்ல போட்டிருக்கு. இந்த நேரத்தில் போய் சந்ததி இவ்வளவு பெருசா இருக்கும் அப்படின்னு சொன்னா, மணலை போல இருக்கும், நட்சத்திரங்களை போல இருக்கும்னு சொன்னா, இட்ஸ் நாட் ஈஸி டு பிலீவ். அதை நம்புறதுக்கு கடினமாக இருக்கிறது. ஒரு பக்கம் வார்த்தை இப்படி சொல்லுது, இன்னொரு பக்கம் அவர் பார்க்கறது, அவர் அனுபவிக்கிறதெல்லாம் வேற ஒண்ணா இருக்கு. இப்போ மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அததான் போராட்டம்னு சொல்றேன். சண்டை போடுனா உடனே கையில கத்தி எடுக்கிறதோ கம்பு எடுக்கிறதோ சண்டை போடுறது இல்லை. அந்த வார்த்தைக்கு எதிராக எழும்பக்கூடிய எல்லா எண்ணங்களையும் அதை சிதறடிக்கு அந்த வார்த்தை மேலே நம்பிக்கை வைத்து செயல்படுவதுதான் விசுவாச வாழ்வு. ஆபிரகாம் அப்படித்தான் செயல்படுறார். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரத்துல 4வது வசனத்தை வாசிங்க. அங்கே பவுல் ஒரு அழகான வார்த்தை எழுதுறார். 10:4, எங்கள் போராட்டத்தில் நாங்கள் பயன்படுத்தும் கருவிகள் உலகு சார்ந்தவை அல்ல. அப்ப சண்டை போறதுக்கு சில கருவிகளை பயன்படுத்துறோம். எங்க சண்டை போட்டாலும் சண்டை போடுறதுக்கு சில வெப்பன்ஸ், ஆயுதங்களை பயன்படுத்துறாங்க. ஆமென். அல்லேலூயா. மனுஷர்களோடு சண்டை போடுறதுக்கு, அல்லது தேசம் ஒரு தேசத்தோடு சண்டை போடுறதுக்கு
சில வெப்பன்ஸை பயன்படுத்துறாங்க. பொதுவாக மனிதர்கள் அந்த காலத்தில் பயன்படுத்துறதெல்லாம் வாள், கேடயம், ஈட்டி இவைகளை பயன்படுத்துறாங்க. இந்த காலத்துலலாம் அதுக்கு வேலையே இல்லாமல் போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு துப்பாக்கிகளை பயன்படுத்துறான். அதன் பிறகு பீரங்கிகள், இப்பெல்லாம் ஏவுகணைகள்ல வந்து நிற்குது. அதே போல இங்கேயும் கருவிகளை பயன்படுத்துறோம். நாங்கள் எங்கள் போராட்டத்திலே பயன்படுத்தக்கூடிய கருவிகள் உலகு சார்ந்தவைகள் அல்ல, மாறாக அவை கடவுளின் வல்லமையால் அரண்களை தகர்த்தெறியக்கூடியவை. அரண்கள்னு போட்டிருக்காரு, சில கோட்டைகளை தகர்த்தெறியக்கூடியவை. தூங்கிறாதீங்க, கொஞ்சம் கவனமா கேளுங்க. பிசாசு சில கோட்டைகளை மனுஷனுக்குள்ள கட்டி வச்சிடறான். எதை வச்சு கட்டி வைக்கிறான்? அவங்க இந்த உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய காரியங்களை வைத்து அவர்களுக்குள்ளே சில கோட்டைகளை கட்டி வைத்து விடுகிறான். நாங்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த ஆயுதங்கள் ஆண்டவருடைய வல்லமை கொண்டவை, அந்த கோட்டைகளை தகர்க்கக்கூடியவை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிறைய பேர் மனுஷர்கள் அவர்களுக்குள்ள சில கோட்டைகளை கட்டி வச்சிடறாங்க. சில பேர் சில கோட்டைகளை கட்டி வச்சிருக்கிறான். தாய் தந்தை தான் முதல் தெய்வம். எங்க வீட்டில் அப்படிதான் இருந்தது. The first God, the parent. கடவுள்னா முதல்ல பேரண்ட் தான். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு கோட்டைகளை வச்சிருக்கிறாங்க. சில பேர் ஜாதியை கோட்டைகளா வச்சிருக்கிறாங்க. சில பேர் மொழி வெறிய கோட்டையா வச்சிருக்கிறாங்க. சில பேர் இனவெறி, வெள்ளை கருப்பு அப்படின்னு ஒரு கோட்டையை கட்டி வச்சிருக்கிறாங்க. இது போல பலவிதமான கோட்டைகள் மனுஷர்கள் கட்டி வச்சிருக்கிறாங்க. சில கசப்பு, சில வெறுப்பு, சில பிரிவினைகள், இதெல்லாம் மனுஷனுக்குள்ள ஒரு கோட்டையாக பிசாசு எண்ணங்களை எழுப்பி அவங்களை கட்டி அதில் உட்கார வச்சு அதை தாண்டி அவங்களால வெளியே வர முடியாது. இங்கேதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நாங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் கடவுளுடைய வல்லமையோடு இந்த கோட்டைகளை தகர்க்கக்கூடியவை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இது போன்ற சில பாவத்திற்கு, சில காரியங்களுக்கு, சில மனிதர்களுக்கு, சில சூழ்நிலைகளுக்கு அடிமையா இருக்கிறவர்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கக்கூடியது தான் ஆண்டவருடைய வல்லமை. இதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் உலகு சார்ந்தவை அல்ல. கடவுளை பற்றிய அறிவுக்கு எதிராக தலை தூக்குகிற அனைத்து மேட்டிமையையும் தெரிகிறோம். ஆண்டவருக்கு எதிராக எழும்பக்கூடிய எல்லா மேட்டிமைகளை தகர்த்தெறிகிறோம். மனித எண்ணங்கள் அனைத்தையும் கிறிஸ்துவின் கட்டுப்பாட்டுக்குள் வருமாறு கட்டாயப்படுத்துகிறோம். இந்தியாவில் சின்ன வயசுல சொல்லி கொடுத்து வளர்த்துறாங்க, ஜாதி ஜாதி ஜாதி. அது மனுஷனுடைய வாழ்க்கையில ஊறி போய் போச்சு. இறை வார்த்தையை விசுவசிக்கிறதுனா என்ன? வேத வசனம் உள்ள வரும் பொழுது வசனத்தை விசுவசிச்சா ஜாதி இல்லை. இறை வார்த்தையை விசுவசிக்கிறவங்களுக்கு சத்தமா சொல்லுங்க, ஜாதி இல்லை. ஆனா சின்ன வயசுல இருந்தே ஊறி போய் வருது ஒரு பழக்கம். இப்ப விசுவாச வாழ்வு வாழ்றேன் அப்படின்னு சொன்னா இப்ப எதை நம்பி வாழணும்? பெற்றோர்கள் சின்ன வயசுலயே சொல்லி கொடுத்துறான், பிறந்ததுல இருந்தே சொல்லி கொடுத்துறான். நம்மளாம் இந்த ஜாதி, இந்த குலம். பல வருஷங்கள் இப்படி ஊறி போய் வர்றது. வசனத்தை கடைபிடிக்கும் போது இதெல்லாம் போராடுது. நீங்க ஜாதியை தூக்கி போட்டீங்கன்னா சொந்த பந்தங்கள்லாம் வந்து நிற்கிறான் லைனா. ஜாதியை விட்டு போறான். அது எப்படி விட்டு கொடுக்க முடியும்? ஒரு போராட்டம். ஆமென்.
ஆமென். ஹல்லேலூயா, ஹalleluya, ஹல்லேலூயா. ஹalleluya. இப்படி ஒவ்வொரு வசனத்துக்கு எதிராக மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள் நிறைய எதிர்மறையாக அப்படி இருக்குது. விசுவாச வாழ்வு அப்படி வாழணும் அப்படின்னு சொன்னா இங்கதான் ஒரு பெரிய போராட்டமே ஆரம்பிக்கும். அதனாலதான் பவுல் எழுதுறாரு, விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு. அப்படி ஈடுபட்டு நிலை வாழ்வை பற்றிக்கொள், நித்திய வாழ்வை பெற்றுக்கொள். அப்போ அந்த நிலை வாழ்வு யாருக்கு சொந்தம் அப்படின்னு சொன்னா இந்த விசுவாச வாழ்வு என்கிற போராட்டத்தில் ஈடுபடுறவங்களுக்கு தான் பரலோகம் சொந்தமாக்கப்படும். ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. நிறைய பேர் இந்த போராட்டத்தில் ஈடுபடுறது இல்லை, போராடுறது இல்லை. ஒவ்வொரு வசனத்தையும் நீங்க நம்பும் பொழுது அந்த வசனத்திற்கு எதிரான காரியங்களை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். அங்கதான் போராட்டம் நடக்குது. அதனாலதான் பவுல் திரும்ப 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 அதை ஒரு போராட்டம் எழுதுறார். நல்லதொரு போராட்டத்திலே நான் ஈடுபட்டேன். யூதர்கள் அவங்க தங்களை மற்றவர்களை விட உயர்வாகவே கருதினார். தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனம் அப்படின்னு சொல்லி மற்ற எல்லாரையும் விட அவங்க உயர்வாக அவர்களை நினைத்தார். வேறு இனத்தவரோடு அவர்கள் கலக்க முடியாது. ஆண்டவரே அவர்களுக்கு அப்படிதான் கட்டளை கொடுத்திருந்தார். அதுக்கு காரணம் பிசாசுடைய எந்த விதமான தாக்குதல்களும் உள்ளே வரக்கூடாதுன்றதுக்காக அப்படிப்பட்ட கட்டளைகளை கொடுத்திருந்தார். அதனால வேற யார் வீட்டிலையும் சாப்பிட மாட்டாங்க, பழக மாட்டாங்க, அப்படிதான் இருந்தாங்க. இப்ப இங்கே யூதரா இருந்தக்கூடிய இந்த பவுல், பேதுரு, இவங்க எல்லாம் அந்த யூதர்களை தாண்டி வேற இனத்துக்கு மற்ற மனிதர்களுக்கு இறைவார்த்தையை அறிவிக்க போகும் பொழுது யூதர்களாலேயே நிறைய பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறார். அவருடைய எதிர்ப்பை சமாளிக்க வேண்டியிருந்தது. அது ஒரு பெரிய போராட்டமாகவே அவர்களுக்கு இருந்தது. ஆமென், ஆமென். அல்லேலூயா, ஹalleluya. நம்மெல்லாம் நான் கத்தோலிக்க கிறிஸ்தவனாக தான் பிறந்தேன், வளர்ந்தேன். அங்கே ஞாயிற்றுக்கிழமை பூசி போனால் போதும், நம்ம அதுக்கு மேலே ரொம்ப பெரிய காரியங்கள் ஒன்றும் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் பைபிளை படிக்கவும் ஜெபிக்கவும் அடிக்கடி தியானத்துக்கு போகவும் ஆரம்பித்த உடனே அது ஒரு பெரிய போராட்டம் தான் நடக்க ஆரம்பிச்சது. எல்லா வீடுகள்லையும் இப்படி தான் போராட்டம் நடக்குது. கிறிஸ்தவங்க பைபிள் படித்தா நிறைய வீடுகளில் எதிர்ப்பு உண்டாகுது. என்ன நீ வேற சபைக்காரங்க மாதிரி பைபிள் படிக்கிறேன்றான். 2000 வருஷமா பைபிள் எழுதுனது யாரு? பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க, தூங்கிட்டு இருக்கிறீங்களா? ஆர்சி சர்ச் தான் எழுதுச்சு. 2000 வருஷமா இதை பாதுகாத்தது யாரு? ஆர்சி சபை தான் பாதுகாத்து வச்சது. ஆனா இன்றைக்கு படிக்கிறது யாரு? இதை படிச்சா வேற 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 மாதிரி பார்க்குறான், இதை கையில தூக்கிட்டா வேற மாதிரி நினைக்கிறான், பேசுறான். ஆனா இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 எப்போ இறை வார்த்தையை நம்புறீங்களோ உங்களுக்கு போராட்டம் ஆரம்பிச்சிச்சு. இதை நம்பி செயல்படுறவங்க தான் மீட்பை பெறுவார்கள். அதனாலதான் விசுவாச வாழ்வு என்கிற ஒரு போராட்டத்திலே ஈடுபடு. நோவாவை பாருங்க. நோவாவுடைய காலத்துல ஆண்டவர் சில வார்த்தைகளை சொல்றார். நோவாவை பார்த்து, ஒரு பெரிய பெட்டகத்தை செய். ஏன் பெட்டகத்தை செய்யணும்? நான் பெரிய மழையை அனுப்ப போறேன், உலகம் முழுவதையும் அழிக்க போகிறேன். அந்த பெட்டகத்தை செய்து அந்த பெட்டகத்துக்குள்ள நீங்க காப்பாற்றப்படணும்னா அந்த பெட்டகத்தை செய்கிறார். நோவா பெட்டகத்தை ஆரம்பிச்சிட்டார், பெரிய பிழையை செய்கிறார். சில வரலாற்று அறிஞர்கள் சொல்றாங்க 90 வருஷமா செஞ்சாருன்றாங்க. அது எவ்வளோன்னு தெரியல நமக்கு, ஆனால் பல வருஷங்களா செய்கிறார். அவர் 90 வருஷமா செய்கிறார் அப்படின்னு சொன்னா 10 வயசு பையன் கேட்டிருப்பான், தாத்தாட்ட போய் கேட்டிருப்பான், தாத்தா தாத்தா இந்த நோவான்னு ஒருத்தர் இருக்கிறாரு,
ஒரு பெட்டகத்தை செஞ்சிட்டு இருக்கிறாரு, உலகம் அழிய போதுங்கிறாரு. இதெல்லாம் உண்மையா கேட்டிருப்பான். தாத்தா என்ன சொல்லுவாரு? அவருக்கு 80 வயசு இருக்கும். அவர் சொல்லுவாரு, போடா, நாங்க சின்ன பையனா இருக்கும் போதுல இருந்து அவர் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறார், இன்னும் கட்டிட்டு இருக்கிறாரு. நோவா ஒரு பேழையை செய்யறார். கடற்கரையில செய்யல, தரையில செய்யறார். பெரிய பேழையை செய்யறார். இப்படி பேழையை செய்யும் போது, நீங்க எல்லாம் நோவா வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறீங்கன்னா நோவாவை சீண்டாம இருப்பீங்களா? என்ன அமைதியா இருக்கிறீங்க? நோவாவை பார்த்துட்டு கண்டு காணாம போயிட்டே இருப்பீங்களா? நான் இருக்க மாட்டேன் நிச்சயமா. நீங்க இருப்பீங்களான்னு தெரியல. யாரும் இருக்க மாட்டேன். போய் கேட்போம், என்ன கட்டுறீங்க? அப்போ நோவா சொல்லுவாரு, பாவம் மிஞ்சி போச்சு, மக்கள் கடவுள்கிட்ட திரும்பல, மனம் திரும்பல, அதனால ஆண்டவர் உலகத்தை அழிக்க போறாரு. அப்படி சொன்ன உடனே நம்ம உடனே என்ன செய்வோம்? சத்தமா ஒரு சிரிப்பு. அவருக்கு சில ஆலோசனைகளை சொல்லுவோம். நீங்க கப்பல் கட்டுறதா கட்டுங்க, பேழையை கட்டுங்க. எங்க போய் கட்டுங்க? கடற்கரை ஓரத்தில் போய் கட்டுங்க. இங்க கட்டி இங்க இவ்வளவு ஆழத்துக்கு தண்ணி வந்து இது மிதக்காது, அதனால எங்க போய் கட்டுங்க? என்ன தாத்தா, இது கூட தெரியலையா உங்களுக்கு? இந்த புத்தி கூட தெரியலையா? அப்படிதான் கிண்டல் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொருத்தரும். அவரை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் இப்படி பேசும்போது நோவாவுக்குள்ள ஒரு போராட்டம். நம்ம கட்டி மழை வராம போயிடுமோ? இங்க கட்டுறமே, இந்த இடத்துல இவ்வளவு தண்ணி வருமா? இப்படி எல்லாம் நிறைய கேள்விகள். அப்போ ஒரு போராட்டம், விசுவாச போராட்டம். ஆமென். அல்லேலூயா. எப்பெல்லாம் கடவுளுடைய வார்த்தையை நம்பி செயல்பட ஆரம்பிக்கிறீங்களோ அப்பெல்லாம் ஒரு போராட்டம். சில பாவங்களை நீங்க விடணும்னு நினைக்கும் போது அதுதான் போராட்டம். மார்த்தாவுக்கு வந்த மாதிரி ஒரு போராட்டம். ஆண்டவர் சொல்றார் மார்த்தாவை பார்த்து, சகோதரன் உயிர் தழுவான்கிறார். மார்த்தா மனசெல்லாம் வேற ஒன்றுல இருக்குது. என்ன இருக்குது? உலக முடிவில் எல்லாரும் உயிர் தழும்போது தான் சகோதரன் உயிர் தழுவான். முடிஞ்சு போச்சு, 4 நாள் ஆகி போச்சு. இப்போ நாத்தடிக்கும், ஜீசஸ் லேட்டாக வந்துட்டார். அதுதான் அவளோட மனசுல இருக்குது. இப்போ அவர் சொன்னதை நம்ப முடியல. அவன் சகோதரன் உயிர் தழுவான்னு ஏற்றுக்கொள்ள முடியல. மார்த்தா, என்ன நம்புகிறாயா? உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் விசுவாசம் கொள்கிறவன் இறப்பினும் வாழ்வான்கிறார். ஆமா ஆண்டவரே, நீர் தான் மெசியான்றதெல்லாம் நான் நம்புறேன். ஆனா எதை நம்பல? லாசர் உயிர் தெழுவான்றதை நம்பல. அதனாலதான் கல்லறைக்கு பக்கத்துல போயிட்டு இந்த கல்லை அப்புறப்படுத்துங்கன்னு சொன்ன உடனே மார்த்தா ரொம்ப பிராக்டிக்கலா பேசுறா. அவ கண்டதையும் அனுபவிச்சதையும் வச்சு பேசுறா. 4 நாள் ஆகிப்போச்சு. அவருடைய அனுபவம் அதுதான். இப்ப என்ன அடிக்கும்? நாற்றம் அடிக்கும். அதனால கல்லை அப்புறப்படுத்தாதீங்கன்றா. அதான் அப்பதான் ஜீசஸ் மறுபடியும் விசுவாசத்தை பற்றி தான் பேசுறார். நீ நம்பினால், நீ விசுவசித்தால் கடவுளுடைய மாட்சியை காண்பாய்னு சொல்லலையான்றார். ஆமென். அப்போ விசுவாசம் என்பது எங்க போனாலும் விசுவாசத்துக்கு ஒரு போராட்டம். எல்லா காரியத்திலையும் நீங்க என்ன பண்ணாலும் விசுவாசம் ஒரு போராட்டத்தை சந்திக்கிறது. விசுவாசத்தை செயல்படுத்தும் போது ஒரு போராட்டம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. 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 இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. ஒரு கான்வென்ட்க்கு நான் செய்து கொடுக்க போயிருந்த போது புரொவின்ஷியல் ஒரு சிஸ்டரை கூப்பிட்டு வந்தாங்க. கரெக்டாக மத்தியானம் செய்தி முடிச்சுட்டு வெளியே வரேன், கூட்டிகிட்டு வந்தான். கூட்டிகிட்டு வந்து, பிரதர், இவங்களுக்கு முருங்கைக்காய்னா அலர்ஜி. முருங்கைக்காய் சாப்பிடும் போதே முகமெல்லாம் அப்படியே வீங்கிடும்.
நான் சொன்னேன், சாப்பிட்டு எவ்வளோ நேரத்தில் வீங்கும்னு கேட்டேன். ஒரு மணி நேரம் ஆகுமான்னு கேட்டேன். சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே வீங்கிடும்னா அது கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது. நீங்க யாரையாவது எப்படி பார்த்துருக்கீங்களா? அவங்க மட்டும் சொல்லல, அந்த ப்ரொவின்ஸ்ல சொல்றான், சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள முகம் வீங்கிறோம். அவங்களுக்கு ரொம்ப ஆசை, முருங்கைக்காய் சாப்பிட்றதுக்கு ஆசை. நான் கேட்டேன், முருங்கைக்காய் வச்சிருக்கீங்களா இன்னைக்குன்னு கேட்டேன். ஆமா, முருங்கைக்காய் தான் வச்சிருக்கணும், சாப்பிடட்டு மாட்டான். ரொம்ப கஷ்டம் இல்லை, ஒரு வார்த்தை சொன்னா போதும். ஆமென், ஆமென், அல்லேலூயா, ஹalleluya. இந்த அம்மாவுக்கு விசுவாசம், எப்படியா முருங்கை அன்னைக்கு சாப்பிடணும்னு ஒரு விசுவாசம். சாப்பிடலாமான்னு கேட்டாங்க. போய் சாப்பிடுங்க, ஒன்றும் செய்யாது. அதே போல போய் முருங்கைக்காய் சாப்பிட்டாங்க, ஒன்றும் செய்யலாம். ஆமென், ஆமென், பிரைஸ் தி லார்ட். praise the Lord. இப்போ ஒரு போராட்டம், யாருக்கெல்லாம் போராட்டம்? பார்க்குறவங்களுக்கெல்லாம் போராட்டம். சாப்பிட்டு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவங்க மனசுக்குள்ள நினச்சிருப்பாங்க, ஏதாவது ஆகட்டும், நான் தான் மாட்டுவேன். அப்படியெல்லாம் ஆண்டவர் மாட்ட விட மாட்டான். ஆமென், ஆமென், பிரைஸ் தி லார்ட். praise the Lord. விசுவாசத்தை கனப்படுத்துகிறவர் ஆண்டவர். யார் விசுவசிக்கிறாங்களோ அவங்கள கனப்படுத்துகிறவர். அதனால அந்த சிஸ்டர் விசுவசிச்சாங்க, அவங்கள கனப்படுத்துறாரு. விசுவாசத்துக்கு எப்பவுமே ஒரு போராட்டம். சாப்பிட்டா வந்துருப்போம், ஆயிருப்போம், இப்படி ஒரு போராட்டம். ஒவ்வொரு வசனத்தையும் எடுத்துக்கோங்களேன். இந்த ஒவ்வொரு வசனத்தையும் நீங்க எடுத்து 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 பிராக்டிஸ் பண்ணும்போது, எடுத்து நம்பும் போது, இதை நம்பினா அதுக்கு ஒரு போராட்டம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நாம் அடையும் இன்னல்கள் நாம் அடைகிற இன்னல்கள் மிக எளிதில் தாங்கக்கூடியவை. அவை சிறிது காலம் நாம் படக்கூடிய பாடுகள் மிக எளிதில் தாங்கக்கூடியவை. பக்கத்துல திரும்பி சொல்லுங்க. கோயிலுக்கு வந்தா மிக எளிதில் தாங்கக்கூடியதைன்னு சொல்லுங்க. வீட்டுக்கு போனா ஐயோ என் கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லுங்க. வீட்டுக்கு போனாலும் அதே வார்த்தையை சொல்லுங்க. இதுதான் விசுவாசம். நாம் படக்கூடிய கஷ்டங்கள் மிக எளிதில் தாங்கக்கூடிய. நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டால் வசனத்தை நம்புங்க, இறை வார்த்தையை நம்புங்க. ஐயோ அப்பா தாங்க முடியல அப்படின்னு சொல்லாதீங்க. அது விசுவாசம். இதுதான் விசுவாச வாழ்வுக்கும் விசுவாசிச்சு வாழாதவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். எல்லாம் ஜெபிக்கிறவங்க ஐயோ அம்மா தாங்க முடியலன்னு சொல்லுவாங்க. விசுவாசிக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? ஆமென், ஆமென். விசுவாசிக்கிறவங்க வசனத்தை சொல்லுவாங்க, இது மிக எளிதில் தாங்கக்கூடியது, எளிதில் தாங்கக்கூடியது. அப்படி நினைச்சிட்டு தான் பாடுகளை சந்திக்கணும். ஒரு கஷ்டம் வந்ததா, ஒரு வியாதி வந்ததா, ஒரு பிரச்சனை வந்ததா, உடனே உங்க மனசு என்ன சொல்லணும்? இது மிக எளிதில் தாங்கக்கூடியது, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். என்கின்ற உலகம் தேரவில்லை, காணாத காண்கிறோம், காண்கின்ற உலகம்
நலம் தேடவில்லை. பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. அது வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. நாம் அடையும் இன்னல்கள் நாம் அடையும் இன்னல்கள் எளிதில் தாங்கக்கூடியவை, அவை சிறிது காலம்தான் நீடிக்கும். அவை சிறிது காலம்தான் நீடிக்கும். பாடுகள்லாம் எவ்வளவு நாள் இருக்கும்? கொஞ்ச நாள் தான் நீடிக்கும். ஆனால் ஆனால் அவை ஈடு இணையற்ற மாட்சியை விளைவிக்கும். அம்மாட்சி என்றென்றும் இந்த நிலைத்திருக்கும். மாட்சி என்றென்றும் நிலைத்திருக்கும். நாங்கள் காண்பவற்றை அல்ல, நாங்கள் காண்பவற்றை அல்ல, நாங்கள் காணாதவற்றை நோக்கியே வாழ்கிறோம். காணாதவற்றை நோக்கியே வாழ்கிறோம். விசுவாச வாழ்வுன்றது பார்க்கிறத வச்சு வாழ்ற வாழ்வு இல்லை. இந்த உலகத்துல நீ அனுபவிச்சுட்டு இருக்கிறத நம்பி வாழ்ற வாழ்க்கை இல்லை. பார்க்காத ஒண்ண, இந்த உலகத்துல அனுபவிக்காத ஒண்ண, வேத வசனம் சொல்லக்கூடியதை நம்பி வாழக்கூடிய வாழ்வு தான் விசுவாச வாழ்வு. ஆமென். ஆமென். இந்த கண்களாலே நாம் பார்க்கக்கூடியது, அனுபவிக்கக்கூடியதெல்லாம் இந்த உலகம். ஆனா இந்த பைபிள் காணாத ஒன்றை சொல்லுது, விண்ணக வாழ்வை குறித்து சொல்லுது. இட் டாக் அபவுட் தி எட்டர்னல் லைஃப். நித்தியமாய் வாழப்போகிற ஒரு வாழ்க்கையை சொல்லுது. இந்த வாழ்க்கையை நம்பி வாழாம, இங்கே பார்க்கறதையும் அனுபவிக்கிறதையும் நம்பி வாழாம, அந்த வாழ்க்கையை நம்பி வாழ்ற வாழ்வுதான் விசுவாச வாழ்வு. ஆமென். அதனாலதான் பவுல் எழுதுறாரு, நாங்கள் காண்பவற்றை அல்ல, காணாதவற்றை நோக்கியே வாழ்கிறோம். அடுத்த வசனம் இன்னும் அழகா சொல்லுது. அதை காண்பவை நிலையற்றவை, காணாதவையோ முடிவற்றவை. இது நிலையானதில்லை. ஏன் இதை நம்பி வாழல? இது நிலையானதல்ல, இது நிரந்தரமானதும் அல்ல. பாடுகள் கூட கொஞ்ச நேரம் தான் இருக்கும், அதுக்கப்புறம் போயிடும். சிறிது காலமே நீடிப்பவை. ஆனா நித்தியமா இருக்கக்கூடிய அந்த விண்ணக வாழ்வு, நிலை வாழ்வு, பரலோக வாழ்வு, அதுதான் நிரந்தரமானது. அதனால அதை நம்பியே நாங்கள் அதையே நோக்கிட்டு இருக்கிறோம், அதையே நம்பி வாழ்கிறோம். அதை நோக்கியே வாழ்ற வாழ்க்கை, அதை நம்பியே வாழ்ற வாழ்க்கை தான் நிலை வாழ்வு. ஒவ்வொரு நாளும் பரலோகத்தை நினைச்சு, அது இருக்குது நமக்கு விண்ணகத்துல வீடு இருக்குன்னு நினைச்சு வாழக்கூடிய வாழ்க்கை தான் விசுவாச வாழ்வு. ஆமென். ஆமென். இந்த உலகத்துல என்ன பண்ணுது? இந்த உலகம்லாம் நம்ம பார்க்கும்போது, கேட்கும்போது, அனுபவிக்கும் போது, இது நம்மளை அங்கிருந்து இங்கே எழுத்து போட்டுருது கீழே. அதை நம்பி இருக்கிறவங்களுக்கு அது ஆவிக்குரிய வாழ்க்கை. அப்படி இருக்கிறவங்கள இங்க பார்த்து இழுத்து உன்னை பூமிக்குரியவனா மாத்திச்சுன்னா அதுதான் ஊனியல்பு சார்ந்த வாழ்வு. இதை நம்பி வாழ்றாங்க. நிறைய பேர் ஜெபிக்கிறது கூட பூமிக்குரிய காரியங்களுக்காகவே ஜெபிக்கிறான். பூமிக்குரிய காரியங்களே நினைச்சிட்டு இருக்கிறான். அதெல்லாம் பைபிள் இட்ஸ் நாட் என்கரேஜிங். பூமிக்குரியவைகளே தான் நினைச்சிட்டு இருக்காதீங்க. இதை கொஞ்சம் மாற்றி அங்கே உங்களுடைய இருதயத்தை வைங்க. ஒரு வாழ்வு இருக்குது, ஒரு நிலை வாழ்வு, ஒரு நித்தியமா வாழப்போகிற ஒரு வாழ்க்கை இருக்குது. ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அதை நம்பி வாழ்ற வாழ்க்கை தான் நிலை வாழ்வு. பாட்டெல்லாம் அழகா பாடுவீங்க. ஒரு காணிக்கை பாடல் உண்டு. மேலொரு வாழ்வு உண்டு என்று எம்மேலும் துன்பத்தை மறக்கின்றோ. மேல ஒரு வாழ்வு இருக்கு, அதை நம்பி என்ன பண்றோம்? உலகத்தில் வர்ற கஷ்டத்தெல்லாம் தூக்கி போட்டுருவோம். ஏன்னா இது நிரந்தரமானதல்ல, சிறிது காலமே நீடிப்பது அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுருவோம், மறந்துடும். ஆமென். ஆமென். இல்லை சேர்ந்து பாடுவீங்களா?
மேலொரு வாழ்வு உண்டு என்று எம்மேலும் துன்பத்தை மறக்கின்றோம். மேலும் துன்பங்கள் வந்தாலும் மேன்மையின் பலியாய் தருகின்றோம். அடியோயாம் தரும் காணிக்கையை அன்பாயிருப்பார். அது வெறும் பாடுறதுக்கு இல்ல, அதை நினைச்சு வாழ்றதுக்கு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்படி இந்த விசுவாச வாழ்வு என்கிற போராட்டத்திலே ஈடுபடு. நம்ம இன்னும் விண்ணகத்துக்கு போகல, பூமியில தான் இருக்கிறோம். இப்போ நம்ம பார்க்கறது, கேட்கறது, அனுபவிக்கிறதெல்லாம் பூமியை தான் அனுபவிக்கிறோம். இதுக்கு மத்தியில் இதை நம்பாம அதை நம்பி வாழ்றோம். அப்படி வாழும்போது இந்த பூமி நம்மோடு போராடுகிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். உலகம் முழுவதும் நம்மோடு போராடுகிறது. நம்முடைய ஊனுடல் நம்மோடு போராடுகிறது. அதனால தான் பவுல் எழுதுறாரு, விசுவாச வாழ்வு என்கிற போராட்டத்தில் ஈடுபடு. நிலை வாழ்வை பற்றிக்கொள். இதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. கடைசி வார்த்தை சொன்னா அர்த்தமே போயிடும். முதல்ல சொல்லுங்க, விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு. திரும்ப சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. நிலை வாழ்வை பற்றிக்கொள். திரும்ப சேர்த்து சொல்லுங்க. இதற்கென்றே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். See, you are called to live a life of faith. நீ கூப்பிட்டிருக்கிறது ஏதோ ஒரு ஆராதனை சொல்லிட்டு போறதுக்கு இல்லை, அல்லது பேருக்கு ஒரு ஞான ஸ்நானத்தை எடுத்துட்டு ஞாயிற்றுக்கிழமை பூசி போனா போட்டு வாழ்றதுக்கு இல்லை. இந்த நிலை வாழ்வை பற்றிக்கொள். விசுவாச வாழ்வு என்கிற போராட்டத்தில் ஈடுபடு. உனக்கு ஒரு விண்ணகம் இருக்குது, அங்க ஒரு வீடு ஆண்டவர் கட்டிட்டு இருக்கிறார் ஒரு உணர்வோட இந்த பூமியில வாழ். அதுதான் விசுவாச வாழ்வு. அப்படி வாழ்ந்தோம்னா என்ன பண்ணுவோம்? ஒவ்வொரு ஸ்டெப்பு நம்ம எடுக்கும் போதும், வைக்கும் போதும், பேசும் போதும் இதெல்லாம் அங்க கொண்டு போகுமா அப்படின்னு பார்ப்போம். எங்க கொண்டு போகுமா? பரலோகத்துக்கு போகுமா? அங்க பார்த்து பார்த்து இங்க அடி எடுத்து வைக்கிறோம். அதுதான் விசுவாச வாழ்வு. விசுவாச வாழ்வுனா என்ன? இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் இல்ல, பெர்மனன்ட் இல்ல. நித்தியமா ஒரு நாள் வாழ போகிறோம். கொஞ்ச நாள் தான் இங்க டைம் கொடுத்துருக்குது. இங்க வாழ்ற வாழ்க்கை டு கோ தேர். அங்க போறதுக்காக தான் இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த விசுவாசத்தோட வாழ்றது தான் விசுவாச வாழ்வு. அதனாலதான் போட்டிருக்காரு, விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு. திரும்ப சொல்லுங்க, இப்ப பக்கத்துல திரும்பி சொல்லுங்க. நிலை வாழ்வை பற்றிக்கொள். இதற்கென்று நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். இப்போ பவுல் சொல்றாரு, நல்லதொரு போராட்டத்தை நான் போராடினேன், என் ஓட்டத்தை முடித்து விட்டேன். அவன் நேரம் முடிஞ்சு போச்சு. விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் எழுதுறார். இந்த விசுவாசத்தை காத்து கொண்டதுனால எனக்காக ஒரு வெற்றியின் கிரீடம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வாடாத கிரீடம் வைக்கப்பட்டிருக்கின்றார். ஆமென். யாருக்கெல்லாம் இந்த கிரீடம் கொடுக்கப்படுகிறது? விசுவாசத்தை காத்து கொள்கிறவர்களுக்கு அந்த கிரீடம் கொடுக்கப்படுது. இந்த உலகத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளிலும் கஷ்டங்களிலும் போராட்டங்களிலும் விண்ணகத்தை முன்னாலே வைத்து போராடி நம்முடைய விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறவர்களுக்கு விண்ணகத்தில் ஒரு ஜீவ கிரீடம் கொடுக்கப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. வெற்றி வாகை கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் அந்த பரிசை அவங்களுக்கு கொடுப்பார்னு சொல்றார். இருக்கிற ஒவ்வொரு பேர்ல எத்தனை பேர் அதை பெற்றுக்கொள்வீங்க? விசுவாச வாழ்வு, இட்ஸ் a life of faith. அவ்வளவுதான். விசுவாசம்ன்றது ஒரு பேச்சு இல்ல, விசுவாசம்ன்றது ஒரு அறிக்கை இல்ல, விசுவாசம் என்பது
வாழ்வு, விசுவாச வாழ்வு. அதை விசுவாசிச்சு இங்க வாழ்றது, அங்க போனோம்னு நினைச்சிட்டு இங்க வாழ்றது, அதுதான் விசுவாச வாழ்வு. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆபிரகாமை பத்தி எழுதும்போது எபிரேயர் 11வது அதிகாரத்தில் அதைத்தான் எழுதுறார். ஆபிரகாம் இந்த உலகத்தில் ஒரு நாட்டையோ வீட்டையோ அவர் விரும்பல, மாறாக அவர் தேர்ந்து கொண்டது விண்ணக நாட்டையே. அதனால இந்த பூமியில எப்படி வாழ்ந்தாரா, ஒரு நாடோடியாகவே வாழ்ந்தார். அவர் இந்த பூமிக்குரியதை விட விண்ணக தேசத்தையே அதிகமாக விரும்பினார். ஆமென். Amen. ஆண்டவர் இயேசுவும் ஆபிரகாமை பத்தி சொல்றாரு, உங்கள் தந்தை ஆபிரகாம் என்னுடைய நாட்களை தன்னுடைய காட்சியிலே கண்டு கழித்தார் எழுதுகிறார். அந்த காலத்திலே ஆபிரகாம் காட்சி காட்டுறார். என்ன காட்சியை பார்க்கிறாரு? இயேசு கிறிஸ்துவுடைய நாட்களை அவருடைய காட்சியில பார்க்கிறார். வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை பார், இப்படி உன் சந்ததி இருக்கும்னு சொல்லும்போது ஆபிரகாம் பார்க்கிறார், காட்சியை பார்க்கிறார், பெரிய காட்சியை பார்க்கிறார். அவருடைய சந்ததியில நிறைய நட்சத்திரங்கள் எழும்புகிறது பார்க்கிறார். ஆமென். Amen. அல்லேலூயா. Hallelujah. விடி வெள்ளியாகி இயேசு கிறிஸ்து அதுல பார்க்கிறார். நட்சத்திரம்னா யாரு? பைபிள்ல என்ன போட்டிருக்கு நட்சத்திரம்னா? தானியேல் 12:3 போட்டிருக்கு பாருங்க. சினிமாவில் வர்றவங்க எல்லாம் நட்சத்திரம் இல்லை, பைபிள்ல நட்சத்திரம்னு போட்டிருக்கு பாருங்க. ஞானிகள் வானத்தின் பேரொளியை போலவும் பலரை நல்வழிக்கு கொண்டு வருகிறவர்கள் விண்மீன்களைப் போலவும் என்றென்றும் முடிவில்லா காலத்திற்கும் ஒளி வீசி திகழ்வார். அப்ப யாரை பார்க்கிறார் அங்க நட்சத்திரம்ன்றத? நிறைய ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறவங்க எல்லாம் அங்க பார்க்கிறார். பலரை பாவ வழியிலிருந்து திருப்பி தேவ சமூகத்துக்கு கொண்டு வர்றவங்க எல்லாம் ஆபிரகாம் அங்க பார்க்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய நாட்களையும் கூட அதுல பார்க்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இதை நம்பியே இதை பார்த்து இந்த பூமியில வாழ்றார். அதுதான் விசுவாச வாழ்வு. ஒப்பு கொடுக்கலாமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம அப்படியா வாழ்றோம்? அப்படி இல்லைன்னா இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. எழுந்து நின்று அப்படியே ஒப்பு கொடுக்கலாம். நாம் செபிப்போம்.